Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 11 ஆஃப் டெய்லி 10 கிராமர் ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபைனலி நம்ம 100 ரூல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 20 ரூல்ஸ் தான், இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 நம்ம முடிச்சிருவோம். ஓகே, பேரலிசிஸை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இங்கே அதே மாதிரி தான், அதே டாபிக் தான். அதுல சில சென்டென்ஸ் கொஞ்சம் மாறி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், நாட் ஒன்லி வந்துச்சுன்னா பட் ஆல்சோ பயன்படுத்தும் போது அவை ரெண்டுமே ஒரே மாதிரியான இலக்கண பகுதிகளை விவரிக்க வேண்டும். ஓகே, இது ஒரே விஷயத்தை தான் சொல்லணும், டிஃப்ரெண்டா காட்டக்கூடாது. இப்ப பாருங்க, he is not only intelligent but also hard working. இப்ப என்ன பார்த்தோம், நம்ம ஒரே மாதிரியான இலக்கண பகுதிகளை விவரிக்க வேண்டும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சேமா கொண்டு வரணும். இப்போ இங்க என்ன நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ரெண்டுமே அட்ஜெக்டிவா குறிக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க, he not only wrote the story but also directed the play. இங்கேயும் verb ஒரு ஒரு அவர் பண்ண ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் ஒரு வேர்பா, இங்கேயும் நம்ம வேர்பா தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது நம்ம அட்ஜெக்டிவாவும் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம வேர்பாவும் எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதா? ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அதே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம முடிக்கணும். ஓகே, செகண்ட் திங், ஆல்தோ தோ பேட் வித் எட். ஆல்தோ தோ வந்துச்சுன்னா எட் வரணும். எட்டுனா என்னன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகல, கம்ப்ளீட் ஆக போகுது, நாட் எட் கம்ப்ளீட்டட் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நான் பண்ணல, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆல்தோ அல்லது தோ வரும் இடத்தில் பட் பயன்படுத்தக்கூடாது, எட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கமா நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்தோ இஸ் புவர் ஹெட் இஸ் ஆனஸ்ட். அவன் ஏழையா இருந்தாலும் அவன் உண்மையா இருக்கிறான். தோ இட் வாஸ் ரைனிங் ஹி வெண்ட் அவுட். மழை பெஞ்ச போதிலும் அவன் வெளியே போனான். ஓகே, இந்த இருந்த போதிலும்ன்றதுக்கு தான் இந்த தோன்ற அர்த்தம். அவன் ஏழையா இருந்தாலுமே உண்மையா இருந்தான், மழை பெஞ்ச போதிலும் அவன் வெளியே போனான். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம எட்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஜஸ்ட் கமா மட்டும் யூஸ் பண்ணலாம், பட் நம்ம போடக்கூடாது. நோ சூனர்னு இருந்துச்சுன்னா தேன்னு வரும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஆன்லி ஸ்கேர்ஸ்லி வரும்போது என்ன போடுவோம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நோ சூனர் என்ற வாக்கியம் தொடங்கினா அதுக்கு அடுத்த பகுதியில் தேன் வர வேண்டும், வென் அல்லது தென் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, நோ சூனர் டிட் த பெல் ரிங் தேன் த ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் த கிளாஸ். நோ சூனர் ஐ ஹேட் ரீச் த பிளாட்ஃபார்ம் தேன் ட்ரெயின் அரைவ்டு. ஸோ அப்போ நோ சூனர் வந்தா தேன் வரணும். இதெல்லாம் முக்கியமான ஒரு ரூல். அதுக்கப்புறம் such as such that, இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். such as such that என்னன்னா ஒரு உதாரணத்தை கூறும்போது such as he is a such a gentleman, அவன் ஒரு ஜென்டில்மேன் நம்ம சொல்லுவோம், பயன்படுத்த வேண்டும். ஒரு ரிசல்ட் கூறும்போது such that பயன்படுத்த வேண்டும். நம்ம இது எக்ஸாம்பிளோட பார்ப்போம். I have no such books as you need. ஓகே, his behavior was such that everyone was shocked. அவனுடைய பிஹேவியர் ஒரு ரிசல்ட் அங்க அவங்க ஒரு விளைவை கொண்டு வருது, அவனோட நடவடிக்கையில அங்க சேஞ்சஸ் வரும்போது அங்க such that நம்ம சொல்லணும். ஒருத்தவங்களை உங்களை எக்ஸாம்பிளா சொல்றாங்க, ஒரு நீங்க ரோல் மாடலா சொல்லுவாங்க, he is such a ரோல் மாடல் பர்சன் அப்படி நம்ம சொல்றோம்ல, அங்க such as வரணும். அதே மாதிரி ஒரு ரிசல்ட் ஒரு ரீசன் ஒரு நெகட்டிவாவோ இல்ல பாசிட்டிவா நடக்குதோ அங்க நம்ம such that யூஸ் பண்ணணும். ஓகே, வெதர் ஃபாலோடு பை ஆர். சந்தேகத்தை வெளிப்படுத்தும் வாக்கியங்களில் வெதர் பயன்படுத்த போது அதனுடன் ஆர் சேர்க்க வேண்டும், தட் பயன்படுத்தக்கூடாது. வெதர் வந்துச்சுன்னா ஆர் தான் வரணும், ஏன்னா இங்கேயே கொஸ்டின் டேக் மாதிரி கொஸ்டின் தான் நம்ம கேட்கிறோம். வெதர் இருக்கா இல்லையா, இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வெதரும் வரும். ஐ டோன்ட் நோ வெதர் he will come or not, ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம பேசுவோம். வெதர் வந்துச்சுன்னா அவன் வருவானா வரலையா எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் ஷுர் வெதர் she likes tea or coffee, அவளுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ரொனவுன் அக்ரிமெண்ட் நம்ம பார்க்கும்போது ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன், சம்மோன் போன்ற சொற்கள் வரும்போது அதற்கு பயன்படும் ப்ரொனவுன் ஒருமையில் சிங்குலரா இருக்கும். ஈச் இஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஈச் ஆரா, ஈச் இசா, எவ்ரி ஒன்னா, எவ்ரி இசா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் அகைன் நான் உங்களுக்கு சொல்றேன், everyone must do its duty. everyone must do duty. நீங்க என்ன நினைப்பீங்க, everyone சொல்லிட்டாங்க அப்ப இங்க தேர் தானே வரணும், ஏன் இஸ்ன்னு சொல்றாங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணா நம்ம மேல் தான் எடுத்துக்கணும். இது ஒரு ரூல் இருக்கு, ஹிடன் ரூல் வாங்குது. ஹிஸ் தான் நம்ம எடுத்துக்கணும், ஹி இல்லாட்டி இஸ்.
ஈவோட ப்ரொனவுன் தான் வந்து his நம்ம எடுத்துப்போம். இது சிங்குலர் ப்ரொனவுன். each of the girls has her own bag. கேர்ள்ஸ்ன்றது each of the girls, ஒவ்வொரு பெண்ணும் அவங்க கிட்ட ஒரு சொந்தமாக பேக் இருக்குன்றாங்க. அப்போ இந்த இடத்துல சிங்குலர் verb, இங்கேயும் ப்ரொனவுன் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம சிங்குலர் verb நம்ம போட்டிருப்போம். இங்க பாருங்க கீழேயே போட்டிருக்காங்க their duty என்பது தவறு. ஓகே, அப்போ ஈச் எவ்ரி எப்படி இஸ் வருமா ஆர் வருமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இந்த டெய்லி 10 ரூல்லே ஒரு ரூல்ல சொல்லியிருப்பேன். எந்த டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, 4 3rd தெரியல. நீங்க ரீகால் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கலெக்டிவ் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன். கலெக்டிவ் நவுன் என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றது, ஜூரி, அதுக்கப்புறம் ஃபிளெக்ட், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு குழுவை கலெக்டிவ் நவுன் கருதினால் இட்ஸ் பயன்படுத்த வேண்டும். ஆமா, ஒரு டீமா நம்ம சொல்லும்போது இட்ஸ் பயன்படுத்த வேண்டும். தனித்தனியா சொல்லும்போது தேர் நம்ம பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒரு டீம், ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, த டீம்ஸ் இஸ் பெர்ஃபார்மிங் இட்ஸ் பெஸ்ட். இப்போ ஆர்சிபி, இப்போ சென்னை, இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, அதே த டீம் வேர் டிவைடட் இன் தியர் ஒப்பீனியன்ஸ் நம்ம சொல்றதுக்கு பதிலா ஃபேவரட் பிளேயர்ஸ். ஒவ்வொரு டீமும் அவங்க டிவைட் ஆயிருக்காங்க அவங்களுடைய ஒவ்வொரு செலிபிரிட்டியான ஒரு லெஜண்டான பிளேயர்ஸ் மூலமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்சிபினா கோலி, எம்ஐனா ரோஹித், சிஎஸ்கேனா தோனி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயரா டிவைட் ஆயிருக்காங்க. அப்போ நான் டீமை பத்தி தான் பேசுறேன், ஆனா 3 டீமை பத்தி பேசுறேன். 3 டீமும் அப்ப என்ன வரும், ஒவ்வொரு சப்ஜெக்டா வரும். அதனால நம்ம இங்க வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே த டீம் இஸ் பர்ஃபார்மிங் இட்ஸ் பெஸ்ட், நான் இப்போ ஒரு டீமை பத்தி தான் பேசுறேன். அது ஆர்சிபியா இருக்கலாம், எம்ஐயா இருக்கலாம், இல்லை சிஎஸ்கேவா இருக்கலாம், எனிதிங், ஏதாச்சும் ஒரு டீம். த சிஎஸ்கே டீம் இஸ் பர்ஃபார்மிங் இட்ஸ் பெஸ்ட். சிஎஸ்கே டீம் அவங்களால முடிஞ்சதை பெஸ்டா பண்றாங்க, ஆர்சிபி அவங்களால முடிஞ்சதை பெஸ்டா பண்றாங்க. அப்போ அதனால நம்ம இங்க இட்ஸ் யூஸ் பண்றோம். அதே நம்ம டிஃப்ரெண்ட் டீமை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்க ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்றோம். ஓகே, those who's for நான் லிவிங் திங்ஸ். தோஸ் வந்து நான் லிவிங்க்கு வரும் நம்ம பார்த்துருப்போம். தட்டு வந்து நம்ம லிவிங்கா இல்ல நான் லிவிங்கா நம்ம பார்க்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம தட்டு சில டைம் யூஸ் பண்ணுவோம் நம்ம சொல்லியிருப்போம். ஹூஸ் என்பது பொதுவாக மனிதர்களுக்கே உரியது. உயிரற்ற பொருட்களுக்கு ஆஃப் விச் நம்ம யூஸ் படுத்த வேண்டும். I have a table the legs of which are broken. which of which தான் வரணும். ஆர் ஊஸ் நம்ம போடுவோம், அது தப்பு. தட்டு போடுவோம், அதுவும் தப்பு. இந்த இடத்துல சில டைம் நம்ம தட்டு யூஸ் பண்ண மாட்டோம், ஆஃப் விச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த ஹவுஸ் த ரூஃப் ஆஃப் விச் இஸ் லீக்கிங். அப்போ இதோடைய ஹவுஸோடைய ரூஃப் வந்து லீக் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, 9th ஒன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஆஃப்டர் ப்ரிப்போசிஷன். ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். ஒரு செயலை செய்பவர் தன்னை பாதிக்கும் போது ப்ரிப்போசிஷனின் பின் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் himself or yourself வர வேண்டும். He spoke to himself. You should look after yourself. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம் ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம். டு, லுக் ஆஃப்டர், இது எல்லாமே. ஆஃப்டர்ன்றது ப்ரிப்போசிஷன், இங்க டூன்றது ப்ரிப்போசிஷன். அண்ட் லாஸ்டா இன்னைக்கு பார்க்கறது as if and as though. இது வந்து ஹைப்போதெட்டிக்கல். ஹைப்போதெட்டிக்கல் என்னன்னா ஒரு விஷயத்த ஒரு நம்ம எக்ஸ்பெரிமெண்டா பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஒரு வாயால நம்ம அதை சொல்லி விட்டுருவோம். இப்போ வந்து போர்ஸ் பாஸ்லெட்ஸ் நம்ம பார்ப்போம், அதே மாதிரி ஹைபாத்தசிஸ் சொல்லிட்டு பிசிக்ஸ்ல நிறைய பார்த்துருப்போம். ஹைபாத்தசிஸ்னா ஜஸ்ட் அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை எக்ஸ்பெரிமெண்டே பண்ண மாட்டாங்க. ஆனா பாஸ்லெட்ஸ்னா அதை ஒர்க் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. கற்பனையானது அல்லது உண்மை அல்லாத விஷயத்தை சொல்லும் போது பாருங்க, கற்பனையா நம்ம சொல்லும் போது as if or as though-க்கு பின் were பயன்படுத்த வேண்டும். He talks as if he were the boss. அவன் வந்து தன்னை தலைவனை போல நினைச்சு பேசுறான், அவன் ஓனர் மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் கற்பனையில. She behaved as though she were a queen. அவ வந்து ராணி மாதிரி நடந்து கொள்றா. இந்த மாதிரி ஒரு ஓமையா ஒரு இல்லாத விஷயத்த நம்ம கம்பேர் பண்ணும்போது as if or as though நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம 10 ரூல் பார்த்தோம், அதை ஒன்ஸ் நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நாட் ஒன்லி பட் ஆல்சோ எது வந்தாலுமே சேம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இங்க அட்ஜெக்டிவ் நம்ம பார்த்தோம். ஆல்தோ தோ வந்தா பட் வரக்கூடாது, இட்டு வரணும். நோ சூனர் வந்தா தேன் வரணும். சச் அஸ் சச் தட் எப்போ வரணும், சச் அஸ்னா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லும்போது, சச் தட்னா ஒரு ரிசல்ட் நம்மள வெளியே ஷோ பண்ணும்போது நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய டேலண்ட், அது வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ரீசனை காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா. வெதர் வந்துச்சுன்னா அங்க ஆர் வரணும். அதே மாதிரி ஈச் எவ்ரி ஒன் சம்மோன் வரும்போது ப்ரொனவுனுக்கு ஏத்தது போல நம்ம சிங்குலரா தான் நம்ம யூஸ் பண்ணணும், ப்ளூரல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கனெக்டிங் நவுன்ஸ் நம்ம சொல்லும்போது ஒரு காமனா ஒரு சிங்கிள் டீமா நம்ம பேசணும்னா இட்ஸ்ன்னு சொல்லணும். மல்டிபிள் டீமோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லணும்னா அதை வந்து ஒரு ப்ளூரல் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கணும். ஊஸ் வந்து நான் லிவிங்க்கு வராது, அது வந்து லிவிங்க்கு தான் வரும். ஆஃப் விச் தான் வந்து நான் லிவிங்க்கு வரும். அண்ட் 9th ஒன் நம்ம பார்க்கறது ப்ரிப்போசிஷன் வந்துருச்சுன்னா அங்க அதுக்கப்புறம் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணணும். ஆஃப்டர், டு, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் வந்துருச்சுன்னா இம்செல்ஃப், யோர் செல்ஃப் நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஃபைனலா ஒரு கற்பனையான காட்சியை நம்ம பேசும்போது ஆஸ் இஃப், ஹேஸ் தோ நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கான கொஸ்டின். இது நீங்க வந்து கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு டே 11 இதோட முடிஞ்சிருச்சு, நாளையோட முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி சேர்ந்து ஒரே பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் வேணா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.